பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள 14 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 24 இளம் அரசியல்வாதிகள் குழு இந்திய வெளியுறவு செயலாளருக்கும் இடையில் சந்திப்பு. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு 76 பில்லியன் நிதி ஒதுக்கீடு நவம்பருக்கு முன் பயன்படுத்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குழு ஒன்று இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருகை. இன்று காலை 10 மணியளவில் கொழும்பு பங்குச்சந்தையில் தினசரி வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஈரானில் இருந்து வெளியேற கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இந்திய தூதரகம் அவசர வேண்டுகோள். உலக நாடுகள் உடனடியாக இஸ்ரேலுடனான உறவுகளை மீள் பரிசீலனை செய்து அந்த நாட்டுடனான உறவுகளை இடைநிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் அறிக்கையாளர் வேண்டுகோள். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. Stay tuned with Star FM, your superstar music station.